டிட்வா புயல் நாட்டை விட்டு வெளியேறினாலும் அது விட்டுச் சென்ற தடங்களும் கற்றுக் கொடுத்த பாடங்களும் என்றும் அழியாது. பருவகால மழை, வெள்ளம், புயல் என அனைவருக்கும் பழக்கப்பட்டதுதான். ஆனாலும் அநேகமாக இலங்கையில் ஒரு பகுதியினையோ அல்லது கரையோர பகுதியினையோ மாத்திரம்தான் தாக்கி செல்லும். ஆனால் இந்த டிட்வா புயல் இலங்கை முழுவதுமாக புரட்டி போட்டுவிட்டது. மலை பிரதேசத்தில் வெள்ளம் என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு பல அனுபவத்தையும் தாக்கத்தையும் கொடுத்து சென்றது. பலர் கண்ணிமைக்கும் நொடியிலே மண் சரிவில் மூழ்கி போனார்கள். பலரின் கண் முன்னே அவர்களின் உடைமைகள் நொடிப்பொழுதில் காணாமல் போனது. வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்கள் வாகனங்களை காப்பாற்ற திறனியற்றவர்களாக கண் முன்னே பல வேதனைகள். இவை போதாதென்று மின்சாரம் இல்லை, தண்ணீர் இல்லை. என்ன நடந்தது, உதவி தேவையா என்று கேட்பதற்கு கூட தொலைத்தொடர்புகளும் துண்டிக்கப்பட்ட நிலையில் பல அழியாத நிகழ்வுகள். அன்றாடம் தொழில் செய்து வந்த பலரின் வாழ்வாதாரங்களும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவசர கால நிவாரணத்தை உரிய முறையில் வழங்கி கொண்டிருப்பது எமது கடமை. அந்த வகையில் எமது விவேகானந்த சமுதாய அறக்கட்டளையின் செயற்பாடுகளுக்கு உதவி கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எமது நன்றிகள். ஓரளவுக்கு வெள்ளம் மற்றும் புயல் குறைந்திருந்தாலும் கூட அனைத்தையும் இழந்து நிற்பவர்கள் அனைவரையும் ஒரு கணம் நினைத்து எமது சமூக செயற்பாடுகளை முன்னெடுக்கவிருக்கின்றோம். இந்த இயற்கை அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் சிறுமிகளுக்கு பிறக்கவிருக்கும் புது வருடம் நத்தார் பண்டிகையை முன்னிட்டு உடைகள் மற்றும் இனிப்பு பொருட்களை வழங்குவதற்கும், மீண்டும் வாழ்விடங்களுக்கு திரும்பினாலும் வளமைக்கு திரும்புவதற்கு முன்னர் அத்தியாவசியமான சமையல் பாத்திரங்கள் மற்றும் நுழம்பு வலைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும், வீடுகளில் பாரமாக இருக்கின்றனர் என்ற நிலைக்கு மாறியுள்ள வயோதிபர்களுக்கான புத்தாடைகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் முன்வந்துள்ளோம். நமது களங்களில் கண்ட அனுபவங்களினூடான சில உதவிகளை மேற்கொள்ள விரும்புகின்றோம். ஆகையால் எமது இச்செயற்பாடுகளில் இணைந்து உதவிட நினைக்கும் அனைவரும் எம்முடன் தொடர்பு கொள்ளுங்கள்.